இப்போ பாரு, நீவாடா ரேங்கெல்லாம் அடித்து படுக்க போட்டீங்க, எதுன்னு எரித்து கொண்டுட்டிங்களாடா. பாருடா, ட்ரைனிங்கில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களை வந்து அடிக்க விட்றேன்டா. டேய், ஒன்றை பிளாக்கே ஒன்று மறைக்கவே மாட்டேன்டா. இந்த கண்ணை எடுத்து அடித்து நம்ம ப்ராக்டிஸ் எடுப்போம். ரைட்டு, ஓகே. டே, என்ன மாதிரி அங்கே ஒருத்தன் இருக்கான். டேய் டேய் தம்பி, நீ அதையும் என்ன புரிஞ்சுக்கோடா. இருடா, ஒரே ஒரு புல்லட்டு மட்டும் அடிச்சுக்கிறேன்டா. நான் பாடுறா, ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளாக்கு உன்னை மறைக்கவே மாட்டேன்டா. ட்ரைனிங் எடுக்கண்டா. நீண்ட நாள் பயிற்சிக்கு அப்புறம் நான் திரும்பவும் வந்துட்டேன்டா. இனிமேல் பாருடா, என் ஆட்டத்தை மட்டும் பாருடா. என் கூடவே இருந்த என் ஃப்ரெண்டு கேட்டி ஜுரம் என்னை துரோகம் பண்ணி அனுப்பிட்டாம்லா. இருடா பாரு, இப்போ நான் வியர் பிளாக்கை கூப்பிட்டு ரூம் மேட்ச்சில் அவனை அடித்து பறக்க விடுதேன்டா. முதல்ல அவன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கானான்னு வேற தெரில. முதல்ல ஆன்லைனில் இருக்கானான்னு தெரியல. இருக்கானே ஆன்லைனில் கூப்பிட்டு பார்ப்போம். இந்த வந்துட்டாம்லா. டே லவடே கோபால், உங்க ஒப்பனை உதைக்க யாரெல்லாம் லவடே கோபாலுங்க ஏழு. என்னடா நூபு, ட்ரைனிங் கிரவுண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமான ட்ரைனிங் எடுத்திருக்கியோ? ஆமாண்டா நூபு, உன்னை அடிக்கிறதுக்கான நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதோ இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் ஏற்றிருக்கேன். ஒரு 4 நாள் ட்ரைனிங் கிரவுண்டில் இருந்தவனே என்னையே அடிச்சிருவேன்னு சொல்கிற பற்றியா? சரிதான்டா, சரிதான். ஆமாண்டா, உன்னை அடிப்பண்டா, கண்டிப்பாக அடிப்பண்டா. ஆமாம், அவன் ஃப்ரெண்டு அவன் கூட ஒருத்தர் இருப்பானே, அவன் பேர் என்னது? கேட்டு சரோ. அவன் என்னண்ணா? துரோகி. நீ தானே அவனை மாற்றிட்ட. அவன் ஃப்ரெண்ட்ஷிப் நான் எப்போவோ கட் பண்ணிட்டேன்டா. அவன் ஒரு துரோகி. சரி, நீ ரூம் மேட்ச்சில் போட்டு அடிக்கணும்னு வெறி கொண்டு வந்திருப்பிய. நான் போட்டு பார்த்துருவோமா? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயண்டா, என்கிட்ட மட்டும் அடி வாங்கிட்டு போனேன்னு வையேன், நேர்லேயும் அடிப்பேன், கேம்லேயும் அடிப்பேன். வாடா பார்ப்போம், ரூம் மேட்ச்சில் யார் பெரிய ஆள்னு வாடா பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்டா. Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Doom. First Doom. First Doom.
கட் பண்ணிடாதீங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ஜி சரோக்கு என்ன ஆச்சு? அவன் மறுபடி ரிவெஞ்ச் எடுத்து வந்து பிளாக் அடிப்பானா, இல்லை பிளாக் மறுபடியும் அடித்து படுக்க போட்டு நூப்புன்னு நிரூபிப்பானா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியணுமா? பார்ட் 3 வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.